இல்லத்தா, ஒவ்வொருத்தவும் பண்ணக்கூடிய கமாண்டை பார்க்கும்போது தான் வயிறு எரியுது. எப்படி இப்படிலாம் கமாண்ட் பண்ணுறானுங்க? அவங்கள்ட்ட போய் நம்ம சோத்துக்கு நின்றோமா, கஞ்சிக்கு நின்றோமா? ஒவ்வொருத்தவன்லாம் பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சுட்டுத்தா, அந்த படிப்புக்கு தகுந்த ஒரு வேலைகள் இருந்தோம், அந்த வேலைகளை விட்டுட்டு யூடியூப் சேனலை ஆரம்பித்து இடங்கள் வாங்கி வீடு கட்டி கார் வாங்கி எப்படியோ வாழ்கிறான். ஆனால் அவனை செலிப்ரிட்டின்னு சொல்லிடுறான். இதே ஒரு அன்றாட நம்ம தொழிலுக்கு போயிட்டு நம்மளுக்கு கிடைக்கிற கேப்பில் நம்ம வீட்டில் அன்றாட சமைச்சு சாப்பிட்றத ஒரு வீடியோ பதிவாக பண்ணுறோம். ஆனால் அதுக்கே நம்மளை எப்படியோ பேசுகிறானுங்க. அதை நினைக்கும் போது ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. அந்த கமெண்ட்டை பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு மாதிரியாக வயிறு எரியுது. ஆனால் ஒரு சில பேர்லாம் அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு அப்படியே கண்டுக்கிறாமல் ஓடிக்கிட்டே இருக்காங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியலத்தா. ஆனால் என்னால் முடிஞ்ச வரையும் நான் பதிலடி கொடுக்குறேன்னு தான் நினைக்கிறேன். பதிலடி கொடுத்தாலும் ஒரு பக்கம் ஒரு மாதிரியாக தான் தெரியுது. ஆனால் இந்த பொழப்புக்கு செத்துடலாம் தான் உண்மைக்குமே. அப்படி கேள்வி கேட்குறாங்க. சரி விடுங்க மச்சான், பேசுறவங்களுக்கு நீங்க அப்பவே பதிலடி கொடுக்கீங்கல்ல, அதோட எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு. நம்மள 2 பேரும் எனக்கு 3 புள்ள இருக்கு. 3 பிள்ளைகளுக்கு நம்ம ஓடத்தான் செய்யணும். அதை நினைச்சு மன உளைச்சல் மட்டும் படக்கூடாது. 2 நாள் நம்ம வீடியோ பதிவு பண்ணலையா, அப்ப இன்னைக்கு வெள்ளனே 5 வீடியோ பதிவு பண்ணணும்ல. வாங்க சமைக்க ஆரம்பிப்போம். மன உளைச்சல் அப்படி இல்லத்தா. நான் பதிலடி கொடுத்தாலும் ஒரு சில கமாண்டுகள்லாம் உண்மைக்குமே எனக்கு அடிவயிறுலாம் எரியுது. ஏதோ அவங்கள்ட்ட போய் சோத்துக்கு நின்ற மாதிரியும் கஞ்சிக்கு நின்ற மாதிரியும் ஒவ்வொருத்தன் கமாண்ட் பண்ணுறான் பாரு. திரை உலகத்தை எடுத்துக்கிறேங்கத்தா, அது நடிப்பு தானே. நடிச்சு தானே ஒரு பெரிய ஆக்டர் ஆகுறாங்க. அவங்கள மட்டும் செலிபிரிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆக்டர் இவங்களை பார்க்குறது ஏதோ கடவுளை பார்த்த மாதிரி அப்படி மெய் மறக்கிறாங்க. ஏன் ஒரு அன்றாட குடும்பத்தில் வீடியோ பண்ணும்போது மட்டும் இவங்களுக்கு அடிவயிறு எரியுது? அது எதுக்கு நான் சொல்லட்டா ஒரு விஷயம், ஒரு சில பேருக்கு எப்படியோ தவறான கமெண்ட் போகுது. அவங்க காசு கண்டு இந்த கமெண்ட் எல்லாம் படிக்க மாட்டாங்க. இப்படி வந்தால் தான் நம்மளுக்கு யூஸ் போகும், நம்மளுக்கு பணம் வரும்னு அதை தாங்கிட்டு போயிடுவாங்க. நம்ம அப்படி இல்லை, நம்மளுக்கு மானம் தான் முக்கியம். வர்ற கமெண்ட்டுகளுக்கு ஏற்று பதில் சொல்கிறோம்ல, அது வரை நம்மளுக்கு பெரிய சப்போர்ட்டு. அது வரை அவ்வளோ சந்தோஷமா இருக்கு எனக்கு. நீங்கள் பேசுறீங்கல்ல, நாங்கள் சப்போர்ட்டாக இருக்கோம். ஏன் நீங்கள் எதையும் நினச்சி நீங்கள் கவலைப்படுறீங்க? நம்ம வேலை ஏதோ பிள்ளைகளுக்கு ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். நான் இருக்கேன் பாருங்க, அப்படி இருங்க தைரியமா. எதுக்கு நீங்கள் இருக்கணும் மன உளைச்சல் படுறீங்க? இப்போ நான் பதிலடி கொடுக்குறது உங்களுக்கு சந்தோஷமா இருக்குல்ல. நம்ம திருப்பி இவ்வளோ மன உளைச்சல் படுறதுக்கு மனசுல உள்ளதும் அவங்கள்ட்ட வெளியே காட்டிடுறீங்களா, மறுபடியும் மனசு இது பண்ணுறீங்க நீங்க. அது வரை பெரிய சந்தோஷம் அப்படின்னு மட்டும் நினைங்க. எனக்கு அது போதும். எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. இந்த வரைக்கும் நாங்கள் சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அப்படி சிரிக்க மனசு விட்டு சிரிச்சுட்டு போகணும். அப்போ நோய் இருக்காது நம்மளுக்கு.